என்கிட்ட பலரும் கேட்கும் கேள்வி இதுதான். உங்களோட சைல்ட்ஹுட் ஹீரோ ஜான் சினா கூட எப்படி நீங்கள் சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் சண்டை போட போகிறீங்க? அவங்களுக்குலாம் நான் சொல்கிற ஒரே விஷயந்தான். நான் இப்போ பார்க்குறது என்னோட சைல்டுஹுட் ஹீரோ ஜான் சினா கிடையாது. இங்கே இருக்கிற ஜான் சினா முற்றிலும் வேறுபட்டவன். ஜான் சினா எப்படிப்பட்டவர்னு கேட்டிங்கன்னா, என்ன பிரதர், என்னை ஃப்ரெண்ட் அந்த மாதிரி கூப்பிடுற ஜான் சினா இப்போது இங்கே கிடையாது. ஜான் சினா எப்படி இப்படி மாறினான்? ஜான் சினாவை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு பவர் கிடச்சிருச்சு. அவனுக்கு அதிகாரம் கிடைச்ச உடனே இந்த மாதிரி மாற ஆரம்பிச்சிட்டான். தன்னோட பவரை வச்சு மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படிப்பட்ட ஜான் சினா பழைய ஜான் சினாவே கிடையாது. என்னோடய சைல்ட்ஹுட் ஹீரோ கிடையாது. அதனால் இந்த ஜான் சினாவை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அவன் ஏன் இப்படி மாறினான்? அவன் மாறினதுக்கான காரணம் என்ன? என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் அவன் என்ன அடிச்சிருக்கிறான். நான் அவனை பேக்லாஷில் காப்பாற்ற தான் வந்தேன். ஜான் சினாவுக்கு உதவி செய்ய தான் வந்தேன். ஆனால் ஜான் சினா என்னை மதிக்கவே இல்லை. என்ன நடந்துச்சுன்றதை புரிஞ்சிக்கவே இல்லை. இந்த சூழ்நிலையில் தான் ஜான் சினா எனக்கும் ஜான் சினாவுக்கும் மேட்ச். ஜான் சினா வச்சுருக்க சாம்பியன்ஷிப்பை விலை மதிப்பற்றதாக அவன் பார்க்குறான். அது சாம்பியன்ஷிப்பே கிடையாது. ஜான் சினா அது உன்னோட ஈகோ முழுக்க முழுக்க தெரியுது. உன்னோட ஈகோவை நான் அடக்க போகிறேன். நீ அசுல் லாயல்ட்டி ரெஸ்பெக்ட் எல்லாத்தையுமே நீ இழந்துட்ட. அதனால் உன்னை நான் அடித்து அதை துவைச்சி எடுக்க போகிறேன். நான் சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் உன்னோட ஈகோவை அடக்கி நீ செய்கிறது தவறு, நீ இப்போ இருக்கிற நிலைமை தப்பு, நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குன்றது உனக்கு நான் உணர்த்த போகிறேன். அதுக்கு தான் இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் உன்னோட கதையை முடிக்க போகிறேன். நீ உன் ஈகோ எல்லாத்தையும் நான் அடைக்க போகிறேன். நீ யாருன்றதை என்னை பார்ப்ப.